ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, 4 நாள் கர்ச்சிப்பை கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? அவசரப்பட்டேடா. 2011 ஆண்டு வடிவேலுவின் தேர்தல் பிரச்சார பேச்சை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக விஜயகாந்தின் உண்மை விசுவாசிகள் கண்ணை மூடினால் கனவில் கூட வடிவேலு திட்டிச் செல்வதுதான் நினைவிற்கு வரும். நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் இருக்கான். அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. செல்லும் இடமெல்லாம் திரண்ட மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் தன்னை திரையுலகில் கைதூக்கி விட்ட நன்றி கடன் மறந்து விஜயகாந்தை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசை பாடினார் வடிவேலு. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எது கேப்டன்? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. ஆனால் ஒரு இடத்தில் கூட தன்னை விமர்சித்த வடிவேலு குறித்து விஜயகாந்த் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. 2011 தேர்தல் முடிவு வெளியாகி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திற்கு சென்றார். அப்போது நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்த வடிவேலுவோ படப்பிடிப்புக்கே செல்ல இயலாமல் வீட்டுக்குள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆண்டுக்கு 11 படங்களில் நடித்து வந்த வடிவேலு அடுத்த 16 வருடங்களில் நடித்த மொத்த படங்களே 11 தான் என்றால் அவரது மார்க்கெட் வீழ்ச்சிக்கும் வருமான இழப்பிற்கும் விஜயகாந்திற்கு எதிரான பிரச்சாரம் மூல காரணமாக அமைந்ததாக கூறப்பட்டது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன். அதன் பிறகு விஜயகாந்த் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த கூட செல்லவில்லை என்று வடிவேலுவை கருத்துக்களால் வெளுத்த நெட்டிசன்கள் தற்போது திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் வடிவேலுவின் மைண்ட் வாய்ஸ் என்று அவர் நடித்த காமெடி காட்சிகளை பதிவிட்டு வருகிறார்கள். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே தேமுதிகவோடு வடிவேலுவுக்கு வாய்க்கால் தகராறு இருக்கும் நிலையில் வடிவேலு எப்படி ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் என்றும், ஒருவேளை ரொம்ப நல்லவன்னு சொன்னால் வடிவேலு கூச்சப்படாமல் பிரச்சாரத்திற்கு சென்று விடுவார் என்றும் கலாய்த்து வருகிறார்கள். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நடிகர்களில் யாருக்கு படத்தில் தாங்கள் நடித்த காட்சிகள் பொருந்துகிறதோ இல்லையோ, வடிவேலுவின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களும் படத்தில் நடித்த காட்சிகளும் பக்காவாக பொருந்தி போகிறது என்கிறார்கள் திரை உலகினர். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.